இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஹோம் நர்சிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமுக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு பார்க்குறாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வீட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்படி போய் போது வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு கால் மட்டும் வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாப்புல. இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த காலுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஐ மீன் அந்த உருவமே என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மேலே ஏறி வந்து அங்கே வந்து அப்படியே வந்து போகுது. இவங்களுமே வந்து கூப்பிட்டுக்கிட்டே வந்து அப்படியே வந்து பின்னாலே வந்து வேக போறாங்க. அப்படி போன உருவம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கதவுக்குள்ளமே எடுத்துனாங்க போது இந்த பொண்ணுமே எடுத்து அந்த கதவு திறந்து உள்ள வந்து பார்க்கறப்ப பார்த்தாக்க ஒரு பையன் தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணுமே வந்து அவனை வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து போறாப்புல. அப்படி போகும்போது வந்து அந்த பையன் வந்து பார்க்கறது வந்து ஏதோ ஒரு கோஸ்ட் மாதிரி வந்து பிஹேவியர் பண்ணுறது பண்றான். அதாவது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி விகாரமா வச்சுட்டு வந்து அப்பா ஒரு மூஞ்செல்லாம் வந்து காட்டுறான். இதை பார்த்து அந்த பொண்ணுமே வந்து ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்து கீழே விழுறாப்புல. கீழே விழுந்தாக்கா பின்னால் வந்து அங்கேயுமே ஒரு அம்மா கோஸ்ட் ஒன்று இருக்கிறாப்புல. இதை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே பயந்து அவங்க மயக்கச்சு ஒன்று தூங்கிறாப்புல. ஸோ பொழுதுமே வந்து விடியுது. ஸோ விடிஞ்ச பிறகு இந்த பொண்ணுமே கண்ணு முடிக்கல. கண்ணு முடிச்சு பார்த்தாக்கா இங்கே தான் ஒரு செம ட்விஸ்ட். ஆக்சுவலாக அந்த பெட்ல இருந்தது ரெண்டுமே கோஸ்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு ரெண்டு ஸ்கெலிட்டன் அங்கே இருக்கு. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே தான் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பைத்தியக்கார அம்மா வந்து இருந்துக்கிறாங்க. அவங்களுடைய சன்னுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த பையன் வந்து கேன்சர்ல பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருக்கிறான். இறந்து போன தன்னுடைய பையன் கூடவே வந்து இந்த அம்மாவுமே வந்து படுத்துக்கிட்டு வந்து அப்படியே வந்து இறந்துமே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கேட்கும்போது வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஸோ ஸ்டோரி பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பை.